சேர்த்ததெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு என்று என்ன செய்வாய்? நியமிப்பாய். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, நீ அநேக ஜனங்களை என்ன செய்வாய்? நொறுக்குவாய். அநேக ஜனங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கும் போது நொறுக்கப்பட்டு, அவங்க ஒடுக்கப்பட்டு, ஆண்டவரை தேடி ஓடி என்ன செய்வாங்க? வருவாங்க. அந்த ஜனங்களை நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யலாமா? நியமித்துக் கொள்ளலாமா? அது மட்டும் இல்ல, அவங்க சேர்த்து வைத்திருக்க ஆஸ்தி எல்லாம் பூமிக்கெல்லாம் ஆண்டவரா இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யலாமா? நியமிக்கலாமா? அப்ப நம்ம தான், நம்ம கையில தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கார்? கொடுத்திருக்கிறார். அவருக்காக நம்ம எழும்பணும், அவருக்காக போராடி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வார்? இந்த விடுதலையெல்லாம் நம்மளுக்கு தரதுக்கு அவர் நல்லவரா, வல்லவரா, போதுமானவரா இருக்கிறார். கண்டிப்பா நம்மளுக்கு இந்த விடுதலை என்ன செய்வார்? தருவார். ரோமர் 6:18 சொல்லியிருக்கார், பாவத்துல இருந்து நம்மளுக்கு விடுதலை தருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவரு அதுக்குதான் நம்மளுக்கு அவர் ரத்தத்தை என்ன செய்தார்? சிந்தினார். பாவங்கள்ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்து விடுதலை தருவேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நோயிலிருந்து நம்மளுக்கு விடுதலை லூக்கா 13:12 நோயிலிருந்து விடுதலை தருவேன்னு சொல்லியிருக்காரு. கொலோசியர் 1:13 இருளுக்குள்ள இருக்கிற உங்களை நான் என்ன செய்வேன்? விடுதலை தருவேன்னு சொல்லி. இருளா நம்ம இருட்டுக்குள்ள இருந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த இருளுக்குள்ள இருந்து நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாற்றி நம்மளை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கணும். விடுதலை கொடுக்கிறதுக்கு நம்ம அவர் கருத்துல ஆவியானவர்களை நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்துடணும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கதான் விடுதலை. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். கர்த்தர் சொல்றாரு, குமாரன் விடுதலை ஆக்கிட்டா உங்களுக்கு மெய்யான விடுதலை. அவரு நம்மளுக்கு விடுதலை கொடுத்துட்டாருன்னா பூரண விடுதலை. அந்த சீட்டு நம்மளுக்குள்ள மீண்டும் என்ன செய்வது? வரவே வராது. அவரு விடுதலை ஆக்கணும்.